Welcome back to Lotus Tarot in Tamil 786. Hello friends and families. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்ச நாள் எனக்கு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் எனக்கு வீக்லி செக்ஷன் போட முடியல. எஸ், நான் இப்போ வீக்லி செக்ஷன் கண்டினியூ பண்றேன். அதாவது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் தேதியில இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க தம்ப்நெயில்ல. 8 to 14 வரை, 14th வரை உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பிக் அ கார்டு ரீடிங் தான். அதாவது உங்களோட டிஓபியை சூஸ் பண்ணணும். பிக் யோர் டிஓபி. உங்க டிஓபிக்கு அக்கார்டிங் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரீடிங்க. சரியா? உங்களுக்கு ஆப்ஷனலா ஏதாவது பிக்சர்ஸ் வேணுனாலும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருந்தேன். அதுக்கு அக்கார்டிங் கூட நீங்க இந்த ரீடிங்க பாத்துக்கலாம். சரி, வாங்க நம்ம இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீக் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்க லவ், ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர், ஃபைனான்ஸ், தென் உங்க ஹெல்த், ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? அண்ட் எஸ், ஒன் மோர் திங், இதுல நான் 3 பைலுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க அதுக்கு அக்கார்டிங் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, பைல் 1க்கு போலாம். ஹலோ பைல் 1. எஸ், ஃபர்ஸ்ட் இது ரொம்ப பாசிட்டிவான கார்டு வந்திருக்கு. த எம்ப்ரஸோட எனர்ஜி. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க மேரேஜ் லைஃப்ல, ஃபைனான்ஸ்ல நல்ல விஷயம் தெரியுது, பாசிட்டிவா தெரியுது. உங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப பாசிட்டிவா தெரியுது. சரியா? மேரிட் அண்ட் கரியர் லைஃப்லயும் எனக்கு ரொம்ப சக்சஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த வீக் ரொம்ப பாசிட்டிவா போகுது. அண்ட் எஸ், உங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனை வர சான்சஸ் இருக்குதுன்னு தெரியுது. பிகாஸ் 10 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான கார்டு வந்திருக்கு. ரைட்? 10 ஆஃப் வாண்ட்ஸ் உங்களுக்கு இங்க சொல்றது என்னன்னா, சாரி, கரண்ட் எஸ், பவர் ஆஃப் 5 வந்திருக்குது. ஸோ எஸ், நான் சொன்னது என்னன்னா, அதாவது 10 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான கார்டு சொல்லுது இங்க உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கலாம், பாடியில பெயின், இல்லைன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கிறனால மேபி கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கிறது உங்களுக்கு ஹீல் ஆகுமா? சரியா? ஸ்பிரிச்சுவல் பாத்ல நீங்க ஏதாவது, எனக்கு இங்க தோணுது இது குருக்கான எனர்ஜி. ஓகேவா? இது குரு கிட்ட நீங்க கனெக்ட் ஆகலாம், இல்லைன்னா அவங்க கிட்ட ஐடியாஸ் கேட்கலாம். ஒரு சில பேர் நீங்க அவங்க மத்தவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கற மாதிரி கூட இருக்கும். பிகாஸ் இதுல ஒரு பர்சன் லைட் காட்டின மாதிரி இருக்கு. ரைட்? ஸோ நீங்க மத்தவங்களுக்கு லைட் ஒர்க்கரா இருக்கலாம், லைட் காட்டுறீங்க. ஓகேவா? ஒரு பெட்டரான சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அதனாலயும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. அண்ட் எஸ், உங்க கரியர்ல ஏதாவது இது இருக்கலாம், எதுவும் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, அதுவும் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஒரு சில வரைக்கும் ஏதாவது கரியர் ஃபீல்ட்ல குட் நியூஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் 4 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான கார்டு வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல தி எம்ப்ரஸ். ரெண்டுக்கும் காம்பினேஷன் உங்க ஃபேமிலில ஒரு ஹாப்பி டைம் போன மாதிரி எனக்கு தெரியுது. உங்க ரிலேஷன்ஷிப்லயும் ஓகே, ஒரு சங்கமும் தெரியுது. ஏதோ ஸ்பிரிச்சுவல் ஜர்னி, அதாவது ஸ்பிரிச்சுவல் டிராவல் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஒரு சில பேரு இது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது டிராவல் பண்ணலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸும் எனக்கு இங்க தெரியுது. டிவைன் டைம் போயிட்டு இருக்குது உங்களுக்கு.
ஓகேவா? டிவைன் காலிங்கும் இருக்குது. அதான் நான் சொன்னேன். இந்த அர்மிட்டோட எனர்ஜி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ எஸ், கொஞ்சம் லோன்லினஸா ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா. டெஃபினட்டா சம்திங் எண்ட் பண்ண போறீங்க. 10 வந்திருக்குது பாருங்க. பட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பாசிட்டிவா வந்திருக்குது கார்டு. த எம்ப்ரஸ் வந்து 3 நம்பர் வந்திருக்கு, 4 நம்பர் உங்களுக்கு லைனா வந்திருக்கு பாருங்க. 3 4 தென் 9 10 சம்திங் மீன்ஸ் என் பண்றீங்க. அதான் உங்களுக்கு டிவைன் டைம் காட்டிட்டு இருக்கு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபைனான்சியலி எனக்கு நல்லா ஸ்டேபிளா தெரியுது. எஸ், நீங்க உங்களுக்கு கரியர் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் போவோம். ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் போவோம். பிகாஸ் 10 வந்திருக்கு, ரைட்? ஆனா ஒரு சில பேருக்கு நியூ பிகினிங் இருக்கு. நீங்க மேரீடா இருந்தா ஓகேவா? மேரீடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேவா? சோ அது வந்து சால்வ் ஆக சான்சஸ் தெரியுது. இது யாரு மூலமாவது இருக்கலாம், யாருக்கையாவது சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கணும், ஏதாவது குரு இல்லைன்னா ஏதாவது யாரு த்ரூவாவது உங்களுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும். டெஃபினட்டா அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா. டெஃபினட்டா எஸ். இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம் எனர்ஜிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. மோனோலாஜில இருந்து பார்க்கேன். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. எஸ், இந்த தடவை நீங்க லியோ எனர்ஜில வாரீங்க. ஓகேவா? கான்பிடென்ட் ஆகுறீங்க, போல்ட் ஆகுறீங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஆக்ஷன்ஸ்க்கான டைம். ஓகேவா? இது ஓவரால் இதுல எனக்கு தெரியுது. உங்களோட பர்சனல் லைஃப்லயும் தெரியுது, உங்களோட கரியர் ஃபைனான்ஸ்லயும் தெரியுது, ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் லைன்லயும் தெரியுது. எஸ், ஹெல்த்ல கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. யாராவது மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இது உங்க டைம், உங்களுக்கான டைம். நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லுது. ஓகேவா? ஒரு சில பேருக்கு ஃபுல் மூன் சிக்னிபிகண்டா இருக்குது. சரியா? எஸ், இது ஃபியூச்சர் மெசேஜ் தான். ஏதோ ஃபுல் மூன் வந்து சிக்னிபிகண்டா இருக்கும். அதுக்குள்ள உங்களோட என்ன பிளானிங்கோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க, ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. லியோட எனர்ஜில இருக்கீங்க. டிவைன் டைம் வர இருக்குது. பாசிட்டிவ். யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீங் டெஸ்டட். நான் சொன்னேன் உங்களுக்கு. கொஞ்சம் டெஸ்டிங் பீரியட் இருக்கலாம். மேபி த அர்மிட்டோட எனர்ஜியும் வந்திருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டில. இது ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு கைஸ். இது ரொம்ப சிம்பிளா இருக்குது, பட் இதுக்கு எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லானது. சோல் மிஷினை தேடி போற ஒரு கார்டு. நம்மளோட சோல், நம்ம கிட்ட நம்ம கனெக்ட் ஆகுறது. சோ இது ரொம்ப டெப்த்ல போகும். இதுக்கு ப்ராசஸ் இது வந்து கொஞ்சம் அதிகமா லென்த்தியா போகும். நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் பிகாஸ் இது வீக்லி செக்ஷன். எஸ், ஸோ இது ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஒரு லாங் ஜெர்னி மாதிரி. நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க இந்த லாங் ஜெர்னி. பிகாஸ் 10 ஆஃப் வான்ஸ்க்கான கார்டு வந்திருக்குது, 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்குது. இது எம்ப்ரஸ் எனர்ஜி காம்பினேஷன்ஸே அப்படிதான் வந்திருக்கு உங்களுக்கு. எது பண்ணாலுமே யோசிச்சு பண்ணுங்க. சரியா? ஒவ்வொன்றையும் நோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கர்மா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். பிகாஸ் குட் டைம் போயிட்டு இருக்குது இல்ல. பாசிட்டிவா இருங்க. எஸ், நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணணுமா? ஏதாவது ஒரு தாட்ஸ் இருக்குது, யார பத்தி அது கெட்ட தாட்ஸ் நெகட்டிவா இருக்குதுன்னா, இந்த பர்சன் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, இந்த பர்சனுக்கு எப்படியும் தண்டனை கிடைக்கணும், காட் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜில அது வந்து நீங்க அந்த டென்ஷன்ல இருக்க இருக்க யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் நீங்க யோசிங்க. நீங்க ஒருத்தரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா
அவங்க பிந்தாசா அவங்க வேலைய பாத்துட்டு இருப்பாங்க. நீங்க தான் அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு இப்படி நடக்கும்னு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களே தவிர ஆப்போசிட் பர்சன் இல்ல. அதான் இங்க ஸ்பிரிட்ஸ் சொல்றாங்க, உங்களோட எனர்ஜிஸ் சொல்லுது. அதாவது இதுல இருந்து நீங்க வெளியே வாங்க, வித்ட்ரால் ஆகுங்க, சரண்டர் பண்ணுங்க. ஓகேவா? இது சரண்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த எனர்ஜில நீங்க வாங்க சொல்றாங்க, லியோவோட எனர்ஜி. ஓகேவா? லியோ வந்து எதுக்குமே பயப்படாது. எப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீ என்ன சொல்றது மாதிரி. அது வந்து நான் நெகட்டிவான ஆட்டிடியூட்ல சொல்லல, பாசிட்டிவானதை சொல்றேன். பிகாஸ் எம்ப்ரஸோட கார்டு வந்திருக்கு மேல. எம்ப்ரஸ் ரொம்ப மதர்லி எனர்ஜி. ஓகேவா? ரொம்ப சாஃப்டானது, நிறைய ஹெல்பிங் நேச்சர் உள்ளது. சோ அந்த மாதிரி எனர்ஜில வாங்க. யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணணுமா, அப்ரிஷியேட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணணுமா, மோட்டிவேட் பண்ணணுமா, அந்த எனர்ஜில நீங்க டேப்பிங் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில போவீங்க. ஒரு சில பேர் எனக்கு இங்க தெரியுது, நீங்க லீடர்ஷிப்ல இருக்கீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், இந்த இதை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ஸ்கார்பியனோட எனர்ஜில வருது. எஸ், ஸ்கார்பியன் வந்து கொஞ்சம் டஃப்பான எனர்ஜிஸ் தான். பட் உங்களுக்கு இந்த டஃப் கொடுத்தது கூட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், உங்களால மேனேஜ் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? அதான் நீங்க லியோட எனர்ஜில வர்றதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. லியோவால முடியாதது எதுவுமே இல்லை, ரைட்? லயனால முடியாதது எதுவுமே இருக்குது. அதுதான் ராஜான்னு சொல்லுவாங்க, ரைட்? காட்டுக்கு ராஜா. சோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. நெகட்டிவா ஏதாவது இருந்துச்சுன்னா தாட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. சரியா? பாருங்க, அகைன் நத்திங் வில் கம் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து நினைக்கீங்க இது எனக்கு எப்பவுமே நடந்துட்டு இருக்கு, இது உண்மை இல்ல, இதுதான் நடக்க போகுது. உங்களோட பாஸ்ட் பாருங்க, உங்களோட பாஸ்ட் வந்து பிரசன்ட் லைஃப்ல அப்ளை ஆகாது, பிரசன்ட் வந்து ஃபியூச்சர்ல அப்ளை ஆகாது. ஓகேவா? இது எல்லாமே நீங்க என்ன லெசன்ஸ் கத்துக்கிடுறீங்கன்னு சொல்லி. பிகாஸ் த அர்மிட்டோட எனர்ஜி அதுதான். ஸ்பிரிச்சுவாலிட்டியில த அர்மிட்டோட கார்டு லிட்ரலி நீங்க பண்ணி பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த எனர்ஜில இருந்துட்டு தான் ஸ்பிரிச்சுவல் பாத்ல நம்ம இது பண்ண முடியும். இது எல்லாருமே, இது சிங்கிள் பர்சன் நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த இது லோனினஸ். கண்டிப்பா விக்டம் பண்ணிருப்பாங்க. அண்ட் நிறைய விஷயத்துல நிறைய பேருக்கு சப்போர்ட்டும் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி டைம்ல, டியூரேஷன்ல. இது ரெண்டுமே பாசிபிள்ல இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்கணும்னா ஈஸியான விஷயம் இல்ல. எஸ், அதுதான் இந்த கார்டு சொல்லுது. சரியா? எஸ், ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க மேரேஜ் பிக்ஸ் ஆகுற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப டைம், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகுது. ஓகேவா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இப்போ மெசேஜ் கிடைக்குது. ஸோ நெகட்டிவா போவாதீங்க, நீங்க பாசிட்டிவா இருங்க. உங்களோட மிரக்கிள்ஸ்ல நீங்க பிலீவ் பண்ணுங்க. உங்க மேல கான்பிடென்ட் நீங்க வைங்க. நீங்களே உங்க மேல கான்பிடென்ட் வைக்கலன்னா வேற யாரு உங்களை நம்புவா, ரைட்? உங்களை நீங்க நம்புங்கன்னு சொல்லி இந்த இது சொல்லுது, இந்த கார்டு சொல்லுது. லிட்ரலி உங்களுக்கு ஏதோ ஒரு அபண்டன்ஸ் வரப்போது, ஏதோ இன்கம் இருக்குது ஒரு சில வரைக்கும் எனக்கு இங்க தெரியுது. சரியா? கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணுமா, கையாளி புலாவ், அதாவது ஏதாவது நீங்க மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது டிராவல் இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரணுமா. இது லிட்ரலி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான கார்டு தான் உங்களுக்கு. எஸ், மேரேஜ்க்கு ஒரு சில பேர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி அந்த மாதிரி எல்லாம் நிறைய யோசனைகள் இருக்குது. எஸ், அதுக்கான டைம் பீரியட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு இங்க தெரியுது ஏதோ கேஸ் அந்த மாதிரி எல்லாம் தெரியுது. எஸ், இந்த வீக்ல இல்ல, மேபி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. எஸ், இன்னும் மெசேஜஸ் எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட்ஸ். ஸ்பிரிட்ஸ் என்னது மெசேஜ் கிடைக்கும்? இது நிறைய வந்திருக்கு பாருங்க. அகெயின் நம்பர் 36 வருது. கம் டு த ஏஜ்.
நீங்க ரீச் ஆக இதாகிறீங்க. ஹாப்பி மூமெண்ட் பாருங்க, நீங்க தொட்டுட்டீங்க, ஹைட்டட நீங்க தொட்டுட்டீங்க, அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. ஓகேவா? இதுல நிறைய ஹார்ட் ஃபிளார்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த பொண்ணு எவ்வளவு ஹாப்பியா இருக்குது. சோ நீங்க யாருமே போவாத ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ண போறீங்க. அதுதான் இந்த ஒர்மிட் கார்டு லிட்டரலி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. எஸ், நீங்க அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கீங்க. ஓகேவா? ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு, ப்ராசஸிங்ல தான் இருக்குது. ஓகே. எஸ், ஒரு சிலவருக்கு ஏதோ நீங்க நினைக்க எக்ஸ்பெக்ட் பண்ணாததை நீங்க அச்சீவ் பண்றீங்க. ஓகேவா? எஸ், நான் இததான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த இது வந்து நீங்க ஏதோ ஹைட்ல இருக்கீங்க பாருங்க. இதுல நிறைய ஹார்ட்ஸ் தெரியுது பாருங்க. ஹார்ட் ஷேப்ல ஃபிளார்ஸ் தெரியுது. ஸோ ஹாப்பியா இருக்கீங்க. எனக்கு வேர்ல்ட் கார்டோட எனர்ஜி தெரியுது. ஒரு சிலருக்கு 1 இயரா இருக்கலாம் சிக்னிஃபிகண்ட். சரியா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இதுல கொடுக்குது எனர்ஜிஸ். ஸோ எஸ், ஒரு யாருமே பண்ண முடியாத விஷயத்த நீங்க பண்ணி காட்டலாம். ஒரு சில பேருக்கான இது மெசேஜ். சரியா? அண்ட் ஒன் மோர் திங், யாருமே சூஸ் பண்ணாத ஒரு கரியர் ஃபீல்ட கூட நீங்க சூஸ் பண்ணலாம், அதுல அச்சீவ் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியும். நான் சொன்னேன் சைக்கிள் 1 இயர் சிக்னிபிகண்டா இருக்கு, 3-6 சிக்னிபிகண்டா இருக்கு, 36 நம்பர் 9 வருது. அகெயின் நம்பர் 9 அண்ட் 9 உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைன் ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்கு. ஓகேவா? யா, ஹியர் அண்ட் நவ் நான் இததான் சொன்னேன். பாஸ்ட் பிரசன்ட பத்தி. உங்களோட பாஸ்ட் பிரசன்ட ப்ரிடிக்ட் பண்ணாது, உங்களோட பிரசன்ட் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதை வச்சு யாருமே உங்களை இது பண்ண முடியாது, பிளேம் பண்ண முடியாது. ஓகேவா? பாஸ்ட்ல இருக்கட்டும், பிரசன்ட்ல நீங்க என்னது பண்றீங்களோ அதுக்கான ஃப்ரூட் உங்களுக்கு ரிசல்ட் வந்து டெஃபினட்டா இப்பவும் கிடைக்கும், ஃபியூச்சர்லயும் கிடைக்கும். ஓகேவா? இன்னும் பெட்டர் ஆகணும்னு யோசிக்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜில இருந்து வாங்க, லியோட எனர்ஜில வாங்க. சரியா? ஏதோ ஒரு போர்ட்டல் ஓப்பனா இருக்குது. எஸ், ஏதாவது கரியர் பார்த்திருக்கலாம். எனக்கு யாருக்காவது ஆஃபர் வர சான்ஸ் இருக்குது, எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஜூலை மந்த்ல ஒரு சில பேருக்கு. இல்லைக்கா பாருங்க, சப்போர்ட் இருக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். எஸ், ஒரு மேபி ஒரு சில பேருக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்குது. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா உங்க கூட இருக்கலாம். நம்பர் 34 இருக்கு, 7 நம்பர். அகெயின் ஸ்பிரிச்சுவல். ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது உங்களோட பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது, உங்களுக்கு சப்போர்ட்டிவா வரலாம். எஸ், அகெயின் பாருங்க, கிளீன் இட் அப். 21 நம்பர் 3 அகெயின் காய்ஸ். 3 நம்பர் 3 ஒரு சில பேருக்கு 3 தெரியலாம். ஓகேவா? நீங்க என்ன கொஸ்டின்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு 333 த்ரூவா தெரியலாம். சரியா? அது ரொம்ப பாசிட்டிவானது. நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா எனக்கு நிறைய 3 தெரியுது. ஒரு சில பேருக்கு மல்டிபிள் 3 கூட தெரியலாம். அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், உங்களோட பாஸ்ட் லைஃப்ல கொண்டு போலாம் ஒரு சில பேருக்கு. சரியா? எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. 777 தெரியுது. 777 ரொம்ப பாசிட்டிவானது உங்களுக்கு. இதெல்லாம் சக்சஸ் நோக்கி போறது, ஸ்பிரிச்சுவல் பாத்த பத்தி பேசுறது. அக்கார்டிங் டு நீங்க என்ன இது நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த டைம்ல உங்களுக்கு ஹிட் ஆகுறது. ஓகேவா? அதுக்கான நம்பர்ஸ் தான் இது. நம்ம இது பண்ண முடியாது. நம்பர் 1 யாங்கோட எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி. வாவ், சூப்பர். த சன் கார்டு மாதிரி நீங்க ரொம்ப ஷைன் ஆக போறீங்க. இது சன்னோட எனர்ஜி. த சன் கார்டு. நான் சொன்னேன் உங்களுக்கு சக்சஸ் இருக்குது. எஸ், டெஃபினட்டா நீங்க ஏதோ அச்சீவ் பண்றீங்க, ரிசீவிங் மோட்ல போறீங்க. ஓகேவா? ரிசீவ் பண்ணுவோம். ரைட்? நல்ல ஃபேரா இருங்க, டு பி ஃபேரா இருங்க. ஓகேவா? அததான் இங்க சொல்றாங்க. ஃபேரா இருக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. இந்த வீக்ல நிறைய பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணலாம். நிறைய பேரை ஃபேம்ல வரலான்னு தோணுது ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க.
தெரியுது. சரியா? ஃபேம்ல வர சான்சஸ் இருக்குது ஒரு சில பேரு. நீங்க இல்லைன்னா திடீர்னாப்புல ஏதோ ஒரு சக்சஸ் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் எனக்கு இந்த இதுல தெரியுது. சன்னோட எனர்ஜில டேப்பிங் ஆகுறீங்க, ஒரு சில பேருக்கு சக்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஸ்பிரிட். ஏஞ்சல்ஸ் நான் சொன்ன யாரோ ஒரு குரு வருவாங்க. மேபி ஏஞ்சல்ஸ் உங்க குருவா இருக்கலாம். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இருக்கும். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு. எஸ், பிக் எஸ். உங்களுக்கு எஸ்கான சைன் கிடைக்குது. எஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை எஸ் சொல்றாங்க. நீங்க ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டா பாசிட்டிவா இருங்க. சரியா? அததான் ஸ்பிரிட்ஸ் சொல்றாங்க. இயர் ஃப்ரம் நவ். எஸ், இந்த இயர்ல இருந்து நான் சொன்னேன் எனக்கு 1 இயர் சைக்கிள் தெரியுதுன்னு. ஸோ எஸ், அகெயின் 1-2 இயர்ஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கும். இதுவும் எனக்கு 1 இயரான சைக்கிள் தான். ஸோ நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கே அக்கார்டிங். எஸ், நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்ன பாருங்க, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். எஸ், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா மத்தவங்ககிட்ட கேளுங்க, ஷையா இருக்காதீங்க, கேட்டு ஹெல்ப் வாங்கிக்கோங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் கொஞ்சம் எடுத்துருவோம். தேங்க்யூ ஸ்பிரிட். நீங்க ஒரு சூசன் ஒன் சொன்னே பாருங்க. இன்னன் யாங்கோட எனர்ஜி. எஸ், முதல்ல நீங்க இந்த கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க. இன்னும் பிளாக், இது ஒயிட், யாங்கோட எனர்ஜி. ஸோ இப்ப நீங்க பிரைட் எனர்ஜில போறீங்க. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் பிரைட், இது ரொம்பவே பிரைட்டா இருக்கு கார்டு, கிரீன் கலர்ல. ஓகேவா? இதுவும் பிரைட். இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் டல்லா இருக்குது. அது போக போக உங்களுக்கு ரொம்ப பிரைட் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி அந்த கலர் அட்ராக்ட் பண்ணுது எனக்கு. மேபி உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் வரலாம் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரியே தெரியுது. பிசிக்கலி நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறீங்க, உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா பியூட்டிஷியன் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஃபிட்னஸ், ஃபுட்டு, எது வேணாலும் இருக்கலாம். பட் எனக்கு இங்க தெரியுது ஷைன். லிட்ரலி கைஸ், நான் இதான் சொன்னேன், ஷைன் ஆகுது பாருங்க. ஐ ஸ்வேர் நான் பார்க்கல. எஸ், நான் அதை இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ஷைனா தெரிவிங்க. இது ஃபியூச்சர் செல்ஃப் மெசேஜ். எஸ், பாசிட்டிவா இருங்க. எஸ், நான் இதுவும் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்தேன். கிரியேட் யுவர் செல்ஃப். எஸ், நான் தான் சொன்னேன், நீங்க கிரியேட்டர். ஓகேவா? லைட் ஒர்க்கரா இருப்பாங்க. எஸ், லைட் ஒர்க்கர் நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஸ்பிரிச்சுவல் பாத்ல நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. நிறைய பேரு லைஃப் லெசன்ஸ் நிறைய இருக்கும். ரூட் சக்கராவை ஹீல் பண்ணணுமா? ரூட் சக்கரா உங்களுக்கு பேலன்ஸ்டா இல்லையா? ட்ரை ஃப்ரூட்ஸ். நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு ஹெல்த்ல நான் கொஞ்சம் வீக்னஸ் வரலாம். ஒரு சில வரைக்கும் எனக்கு ஷைனிங் தெரியுது. மேபி நீங்க ஃபுட்ல ஏதோ இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் வீக்னஸ் இருக்குதுன்னா எஸ், நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபுட்ல. பி போல்ட். எஸ், நான் இதுதான் சொன்னேன் உங்களுக்கு, போல்டா இருங்கன்னு. 10-10. வாவ், பாருங்க, 10-10 எனக்கு இங்க தெரியுது. சீரியஸ்லி இங்கேயும் 10, சாரி, இங்கேயும் 10க்கான கார்டு வந்திருக்கு. 10-10. ஓகேவா? லவ், ஒர்க், எஜுகேஷன், டிராவலிங் நிறைய இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? ஒரு சில பேர் ஸ்பிரிச்சுவல் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுவும் நடக்க சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. ரிங் செரிமனி, என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஒரு சில பேருக்கு கிஃப்ட் இருக்கலாம். இல்லைன்னா நீங்களே உங்களோட பைசா சேர்த்து வச்சு ஏதாவது கிஃப்ட் வாங்குற மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரி, உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. குட் கர்மா. வாவ், குட் கர்மா. நான் சொன்னேன் டிவைன் டைம். எஸ், ஓகே. நான் சொன்ன ஸ்கின்னை பத்தி மேபி எப்படி ஷைன் ஆகுமா இருக்கும், கொரியன் ஸ்கின் மாதிரி, உங்களுக்கு கிளாஸ் ஸ்கின் மாதிரி. எஸ், நீங்க ஏதோ பண்றீங்க, உங்களுக்கு
எஸ், அதுக்கான ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கலாம், அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. ஷேடோ ஒர்க், எஸ் ஷேடோ ஒர்க் ஒரு சில பேருக்கு போயிட்டு இருந்திருக்கலாம், எனக்கு அப்படி தோணுது. அதுவும் உங்களுக்கு மேபி ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் ஆக சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. ஓகேவா? ஸ்டார் ஷீட்ஸ் கார்ட்ல இருந்து நான் கொஞ்சோண்டு மெசேஜஸ் எடுத்துருதேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ Shunya. Your vibration is being raised to higher levels connected to cosmic intelligence. Yes guys, literally நான் இதை பத்தி தான் சொன்னேன். காஸ்மிக் எனர்ஜிஸ், காஸ்மிக் எனர்ஜி 5D வேர்ல்ட்ல கனெக்ட் ஆகுறது, நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க, நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஹையர் செல்ஃப் கூட நீங்க ஹையர் லெவல்ல போறீங்க. எஸ், கொஞ்சம் நீங்க வந்து உங்க எனர்ஜி ஏதாவது, நீங்க நிறைய எனர்ஜி ட்ரெயின் ஆகுதுன்னா அதான் இந்த பிசிக்கல் ஃபார்ம்லயும் ஒரு சில பேருக்கு தெரியுது. இந்த பேக் ஒரு சில பேருக்கு குண்டலினி ஆக்டிவேட் ஆகுதுன்னா டெஃபினட்டா இது பாசிபிள் இருக்கு. இந்த பேக்ல ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போவீங்க. ப்ளீஸ் அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ் அப்படின்னு தோணுது. ஒரு சில பேருக்கு குண்டலினி ஆக்டிவேட் ஆயிருக்கு, இல்லைன்னா ஆல்ரெடி ஆயிருக்கலாம், உங்களுக்கு விசிபிள் ஆகாம இருந்திருக்கலாம். பிகாஸ் உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் ரொம்ப ஹையா ரேஸ் ஆக போகுது. ஸோ எஸ், இன்னும் ரெண்டு fruition, rest assured your dreams and visions will come fruition. எஸ், டெஃபினட்டா உங்களோட ட்ரீம்ஸ் என்னதெல்லாம் இருக்குதோ டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதுக்கான விஷன் போர்டு கூட நீங்க ரெடியா வைக்கலாம். நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி உங்களோட விஷன் கூட கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க சான்சஸ் தெரியுது. சரியா? நிறைய விஷயங்கள் நீங்க அத அப்சர்வ் பண்ணுவீங்க, கிரியேட் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. நான் அடிஷ்னலா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. ஓ மை குட்னஸ், celebrate your achievement. You truly are a gifted to the universe. ஓகேவா? உங்களுக்கு யூனிவர்ஸ், நீங்க யூனிவர்ஸோட கிஃப்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கிஃப்ட் சர்ப்ரைசஸ் வரும். நீங்க வந்து நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்க சூசன் ஒன் மாதிரி தெரியுதுன்னு நான் உங்களுக்கு அதுக்கு முன்னக்கூட்டியே சொன்னேன் லிட்ரலி. ஸோ அதுதான் இங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ், யூ ஆர் த சூசன் ஒன். ஓகேவா? மெடிடேஷன், மெடிடேஷன் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். எஸ், நான் சொன்னேன் குண்டலினி ஆக்டிவேட் ஆகுது. ஒரு சில பேர் எனக்கு தோணுது நீங்க ஆல்ரெடி மெடிடேஷன் பண்ணி என்னெல்லாமோ உங்களுக்கு ஹெல்த்துக்காண்டி நீங்க நிறைய பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனர்ஜிஸ் வருது. எஸ், உங்க ஹெல்த்துக்காண்டி ஸ்பெஷலி நீங்க நிறைய பண்றீங்க. ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்கிறது, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், இதுதான் ஓவரால் உங்களுக்கான ரீடிங் பைல் 1 இந்த வீக்குக்கானது. Bye. Hello pile 2. எஸ், உங்களுக்கான எனர்ஜிஸ் இப்போ பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். pile 2. எஸ், Six of Cups, Page of Wands, the Emperor, Two of Wands. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இங்க தெரியறது என்னன்னா, உங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து யாரும் உங்களுக்கு வர போறாங்க, உங்களை மீட் பண்ண போறாங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? சிக்ஸ் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் அதுதான். உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், இது சிங்கிள் பர்சனாவும் இருக்கலாம் நீங்க, இல்லைன்னா உங்களோட பர்சனல் லைஃப்ல இப்படி என்ட்ரி ஆகுவாங்க. அந்த பர்சன் உங்களை மீட் பண்ண வரலாம். சரியா? எமோஷனலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், இல்லைன்னா ப்ரொபோசல் வரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியுது சிக்ஸ் ஆஃப் கப்ஸை வச்சு. எஸ், பேசா போது ஒரு சில பேருக்கு பாஸ்ட் லைஃப்க்கு
பார்ட்னர்ஷிப்பை பத்தி ஏதாவது தெரிய வரலாம், அவேக்கனிங் வரலாம் ஒரு சில பேருக்கு, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு எஸ் ரீயூனியனுக்கான சான்ஸும் இருக்குது டெஃபினட்டா, பிகாஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ் அதுக்கு பக்கத்துலயே வந்திருக்கு. கரியர்ல வந்து நல்லா உங்களுக்கு பிளானிங் இருக்குது, நல்ல ஆக்ஷன்ஸ் இருக்குது. எஸ் அதுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு பாசிட்டிவா எனக்கு இங்க தெரியுது. சரியா, உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, பிகாஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜில இருக்கு. இப்போ பேஜ்ல இருக்கீங்க ரைட், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. பட் வான்ஸ்க்கான எனர்ஜிஸ் எஸ் சம்திங் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எம்பரரோட எனர்ஜி ஹெல்த், ரொம்பவே ஹெல்தி ஆகுறீங்க நீங்க. ஓகேவா, கொஞ்சம் ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கலாம், பட் நிறைய இருந்த மாதிரி இல்ல ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. எம்பரோட எனர்ஜி ரொம்ப ஹெல்தியா நல்ல போல்டா இருக்கீங்க. எஸ் ஒரு சில பேர் ப்ரொமோஷன்ஸ்காண்டி இல்லைன்னா புதுசா ஏதாவது லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ் சொல்லுது ஆக்ஷன்ல இறங்கு, அதை நீ பண்ணலாம். ஓகேவா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. டூ ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் பாத் காண்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி காண்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு இங்க சொல்றது என்னன்னா, நீங்க இந்த லைஃப்ல வந்திருக்கிறது நிறைய விஷயத்த கொடுக்கறதுக்கு. சரியா, ஸோ டூ ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜிஸ் ரைட். ஸோ எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, நீங்க பெரிய விஷயத்தையும் ஈஸியா பண்ணி முடிச்சிடுவீங்க, பிகாஸ் அதுக்கு பக்கத்துல இந்த எம்பரோட அது பெரிய விஷயத்த நீங்க சிம்பிளா பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக போகுது ஸ்பிரிச்சுவல் பார்ட்ல. ஓகேவா, நிறைய நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க போறீங்க, நிறைய விஷயங்களை ஆல்ரெடி நிறைய பேர் கத்துக்கிட்டு இருப்பீங்க ரைட், கத்திருப்பீங்க. லைக் எனக்கு இங்க தெரியுது நிறைய விஷயத்த கத்து இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க நீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ் எனக்கு இங்க என்னொன்னு தெரியுறது என்னன்னா, எஸ் நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா எனக்கு இங்க தெரியுறது மோஸ்ட்லி எஸ் ஏதாவது ப்ரொபோசல் வர சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. கரியர்ல நார்மலி உங்களுக்கு குட்டா போகுது, எனக்கு எதுவுமே தெரியல, சேஞ்சிங் அப்படி எதுவுமே தெரியல. எஸ் பட் நார்மலா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப பயப்படுறீங்க ஜாபை வச்சு, உங்களோட கரியர் ஃபைனான்ஸை வச்சு. எஸ் அதுக்கும் ரிசல்ட் பாசிட்டிவா வரும்னு நினைக்கிறேன். த மூன் எனர்ஜி கன்ஃபியூஷன் அகெயின், எஸ் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. நம்பர் 2 to 22 மாஸ்டர் நம்பர், எனக்கு 2 தெரியுது. இந்த மூணோட எனர்ஜி வந்து நம்பர் 2 வரும், அதாவது சந்திரமாவோட நம்பர் சொல்லுவாங்க நம்பர் 2. ஸோ அந்த எனர்ஜி வருது இங்க பாருங்க, இந்த மூணோட எனர்ஜி வருது. ஸோ இங்கே நம்பர் 2 இருக்குது, ஏதோ லிங்க்ட் இருக்குது. ஓகேவா, உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைனும் வர உங்களோட எமோஷன்ஸை வச்சும். ஓகேவா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது நிறைய பேருக்கு. மேபி எனக்கு இங்க தெரியுது வாட்டர் சைன், ஃபயர் சைன், ஹேர் சைன்ஸ் இருக்கலாம் இதுல, நிறைய பேர் தெரியுறாங்க மேட்டர்ல. எஸ் எனக்கு தெரியுது. எஸ் ஹேருக்கான சைன் தான் நான் சொன்னேன். ஓவரால் உங்களுக்கு இந்த வீக் வந்து ரொம்ப டஃப்பாவும் தெரியாது, ரொம்ப ஹார்டாவும் தெரியல. உங்க ஹெல்த்லயும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் பாத்லயும் நீங்க நிறைய அவேக்கனிங் பண்ண வேண்டியதா இருக்குது. இப்ப நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியுது. ஓகேவா, கன்ஃபியூஷனுக்கான கிளாரிட்டிஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கிடைக்கும், நீங்க ஒவ்வொரு லெசன்ஸை கத்துக்கிட்டு. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. மோனலாஜி ஆரக்கிள்ஸ்ல இருந்தும் எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. Nothing is head set in stone. It's time to release negativity. Yes, நான் சொன்னேன் இந்த மூணோட எனர்ஜி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்க. பாசிட்டிவிட்டி உங்க சைட்ல வந்துட்டு இருக்குது.
அகைன் ஸ்கார்பியனோட எனர்ஜி. நீங்க பாயில் ஒன்னையும் சூஸ் பண்ணீங்களா? பாயில் ஒன்னுக்கான எனர்ஜிஸ் கொஞ்சம் கிட்டத்தட்ட தெரியுது. இல்லைன்னா ரெண்டையும் சூஸ் பண்ணீங்களா? நீங்க பாத்துக்கோங்க. நத்திங் இஸ் எக்ஸைட் இன் த ஸ்டோன். எஸ், எதுவுமே மறைஞ்சிருக்கிறது வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்காது. ஓகேவா? சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம கோல்டு கலர்ல பார்த்தோம்னா அது ரியல் கோல்டு ஆயிராது. அதுல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அது லுக்குக்கு இது பண்ணிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த விஷயங்கள் தெரியுது. நீங்க ரொம்ப டெப்த்ல போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? மேலோட்டமா எதையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு பர்சன் உங்கள்கிட்ட ஏதாவது ரூடா பேசுறாங்க, சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த பர்சன் வந்து ரூடா பேசுறதுக்கான ரீசன் முதல்ல கண்டுபிடிங்க. எஸ், என்ன ரீசன், அது கரெக்டா ராங்கா அதையும் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணுங்க. எதுவுமே தெரியுறது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அது மூணோட எனர்ஜி அதுதான். இது மேபி ஓவரால் உங்களுக்கு ஜூலை மந்த்ல இருந்தே ஃபுல்லா போகலாம் ஒரு சில பேருக்கு இந்த எனர்ஜிஸ். இல்லைன்னா மிட் மந்த் வரை ஒரு சில பேருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பா. ஏதாவது பாஸ்ட் ஏதாவது எனர்ஜிஸ் இருந்துன்னா அதை ரிலீஸ் பண்ண பாருங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மூன் மேஜிக் பண்ணலாம். A personal issues reaches resolution. Yes. Luck is on your side. லக் உங்க சைட்ல இருக்குது கண்டிப்பா சொல்றாங்க. சோ உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான சைன் கொடுத்திருக்காங்க ஸ்பிரிட். நியூ மூன் இன் சாஜிட்டேரியஸ். ஒரு சில பேருக்கு இந்த நியூ மூனே சிக்னிபிகண்ட் ஆகிருக்கலாம். சரியா? இதுல உங்களுக்கு நிறைய லக்கு வேலை பார்க்க போகுது. சோ இந்த நியூ மூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் இன்னைக்கு ரீட் பண்றேன். இதுவே மூன் நியூ மூன் டைம் தான் இன்னைக்கு. சோ ரெக்கார்டிங் பண்றேன் உங்களுக்கு. A win-win outcome is forecast. Libra. Yes, justice கான எனர்ஜி, ஃபேர் கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஒரு சில பேர் லீகலா ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னா அதுக்கான உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு சில ரீசன், ஒரு சில பேருக்கு டிவோர்ஸ், ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் உங்க ரெண்டு பேருக்குள்ள. எஸ், எதையும் மேலோட்டத்துல பார்க்காதீங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஒரு விஷயத்தையும் ரொம்ப டெப்த்ல போய் பாருங்க. மேபி ஒண்ணு தெரிகிறது ஒரு மாதிரியா இருக்கலாம், பின்னாடி வேற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஜஸ்டிஸ்க்கான கார்டு. எஸ், என்ன கொஞ்சம் நம்ம இந்தியன் ஸ்பிரிட்ஸ் கிட்ட மெசேஜஸ். தேங்க்யூ ஸ்பிரிட். ஓ ஓகே, நாட் ரெடி. நான் இதை எடுக்கல, இதை எடுக்கேன். மெசேஜ் இன் எ பாட்டில். உங்களுக்கு ஏதோ மெசேஜ் வரப்போதே. எஸ், அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதோ ரீகன்சிலேஷன் ஏதாவது மெசேஜஸ் மேபி சான்சஸ் இருக்குது. எஸ், நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாஸ்ட்ல இருந்து யாரோ வராங்க, ஒரு சர்ப்ரைசஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அந்த பாட்டிலுக்குள்ள இருக்குது. ரைட், குட் நியூஸ் வரப்போகுது. 15 நம்பர் 6. ஓகே, நீங்க பாருங்க. ஹாப்பி. எஸ், மேபி இந்த வீக் ஃபுல்லா உங்களுக்கு ஹாப்பியா போகுது. நீங்க ஹாப்பியா இருக்கணுமா, ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். சோல்மேட்கான எனர்ஜிஸ். எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு இதுல. எஸ், ஏதாவது சோல்மேட்டை நீங்க மெட் பண்ணலாம். மேபி இது வந்து உங்க கரியர் ஃபீல்ட்ல யாராவது இருக்கலாம். சரியா? கரியர் இல்லைன்னா நேபர், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் நிறைய சைக்கிள் உங்களை நிறைய எஃபெக்ட் பண்ணிருக்குது. நிறைய நெகட்டிவ் விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட்டிவா போயிருக்கீங்கன்னா இப்போ ஜஸ்டிஸ் எனர்ஜில வாங்க. எஸ், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நினைக்க. இது எதுல வேணாலும் இருக்கலாம். நீங்க பாருங்க, உங்க கரியர்லயும் இருக்கலாம், இது உங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண முடியும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் யாரும் கொடுக்க முடியாததை நீங்க கொடுக்க முடியும். பட்
உங்களால அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கல, பேஜ் வந்திருக்குது. இங்க த எம்பரரோட எனர்ஜி, எம்பரர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஓகே, fork in the road. இதுல பாருங்க, நீங்க உங்களுக்கு டைரக்ஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல உங்களுக்கு தெரியலாம், மல்டிபிள் திங்ஸ் தெரியலாம், சான்சஸ் இருக்குது. இஸ் ஃபைனலி உங்க மங்கி மைண்ட் ஒரு சில நேரத்துல உங்களுக்கு வேற மாதிரி, மனுஷங்க கொஞ்சம் மங்கி மைண்ட் அப்பப்போ வேலை பார்க்கும், ரைட்? மங்கி மாதிரி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம அந்த மாதிரி ஏதாவது. ஸோ அதுல போவாதீங்க, ஃபிளெக்சிபிள் ஆகுங்க. எஸ், ஒரு சில பேர் ஹனுமான் கோயிலுக்கு கூட போகலாம். எனக்கு ஸோ இந்த ரீசன் நீங்க அவங்களோட பக்தரா இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது உங்களுக்கு. மேடிங் 52. ஓகே, இல்ல நிறைய உங்களுக்கு சைல்ட்ஹுட்ல இருந்து அகைன் யாரோ வராங்க, 7 நம்பர் வருது. ஸோ எஸ், இதுவும் ரொம்ப பாசிட்டிவான சைன் தான் கைஸ். உங்களுக்கு ஏதோ சப்போர்ட் கிடைக்க போகுது, உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து இருக்கலாம், இல்லைன்னா உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கலாம். ஸோ இந்த ரீசன் உங்களோட பாஸ்ட் லைஃபுக்கும் கூட்டு போகுது. பாஸ்ட் லைஃப்னா போன ஜென்மத்துக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். இது ஃபீமேல் ஃபீமேல், மேல் மேல், இல்லைன்னா மேல் ஃபீமேல், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சில பேருக்கு ஹிண்ட் ஆகலாம், ரியலைசேஷன் ஆகலாம், அந்த மாதிரி. பாத்துக்கோங்க உங்களுக்கு அக்கார்டிங். டீப் நோய் பாருங்க. எஸ், நீங்க பாருங்க உங்களுக்கு அக்கார்டிங் ஏதோ டீப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் இது மேலோட்டமா தெரிகிறது, எதுவுமே நீங்க ஹார்டா பாத்துட்டு இருக்கீங்க. எஸ், கொஞ்சம் சாஃப்ட் கார்ன்ல பார்க்க ஆரம்பிங்க, லவ்வபிளா பார்க்க ஆரம்பிங்க. மேபி உங்களோட பாஸ்ட் லைஃப் கொஞ்சம் வேர்ஸ்டா இருந்திருக்கலாம், இல்லைன்னா இப்போ கூட நீங்க சஃபர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அது உங்களுக்கான ஜஸ்டிபிகேஷன், அதாவது உங்களுக்கு ஜஸ்டிஸ் அதுக்கு கிடைக்குது, சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதான் உங்களுக்கு லக் இப்போ உங்க சைட்ல வேலை பார்க்குது. அதுக்கு நீங்க தான் ஃபிளெக்சிபிள் ஆகணும், இந்த எனர்ஜிஸை கிளைம் பண்ணணும். டெஃபினட்டா ஸ்பிரிட்ஸ் சொல்றாங்க, ஹாப்பியா இருங்க. உங்களை நீங்க எவ்வளவு ஹாப்பியா வைக்க முடியும் ஹாப்பியா வைங்க. மத்தவங்களுக்கு உங்களோட சந்தோஷத்தை ஷேர் பண்ண முடியும். பிகாஸ் த எம்பரரோட எனர்ஜி அதுதான், மத்தவங்களுக்கு ஐடியாஸ், நாலேஜ் கொடுக்கறது. பேஜ் ஆஃப் வான்ஸும் அதே மாதிரிதான், கரியர்ல ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா நீங்களும் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, இந்த நோவை நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இஃப் யூ பிலீவ் அபண்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது, நான் சொன்னேன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ், இந்த நோய் எதுக்கு நோய், இது என்ன தெரிஞ்சுக்கணும்? தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. ஓஃப், இன்ஆக்டிவ் மோட்ல இருக்கீங்க. இந்த டவர், ஓகே ஓகே, செவ்வாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது. எஸ், நான் சொன்னேன் கொஞ்சம் ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது சொல்லி பேலன்ஸ்டு பண்ணணுமா உங்களோட பிரெயின், அப் அண்ட் டவுன். அதான் சொன்னேன், மங்கி மைண்ட் அப்பப்போ ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்குது, அப் அண்ட் டவுன் ஆயிட்டு இருக்குது. ரொம்ப மூடு ஸ்விங்ஸ் ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. பிகாஸ் சம் பாஸ்ட் பெயின் இருக்குது, நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதாவது லைக் ஏதோ ஒரு பர்சன் உங்களை பேக் ஸ்டாபிங் பண்ணிருக்காங்க. இது உங்க பர்சனல் லைஃப்லயும் இருக்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், கரியர்ல இருக்கலாம். பேக் ஸ்டாபிங் நீங்க அன்எக்ஸ்பெக்டடா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. எஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. இதுல எனக்கு நிறைய செக்ஷுவல் எனர்ஜிஸும் தெரியுது. ஸோ இட்ஸ் ரீசன்
எஸ், அதுல இருந்து நீங்க வித்ட்ரால் ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இருந்து வித்ட்ரால் ஆகுங்க. இம்பேலன்ஸ்டா, இதனாலதான் உங்க பிளாக்கேஜ் இருக்குது. இம்பேலன்ஸ்டா போறீங்க, அதுல இருந்து ரிலீஸ் ஆகுங்க. இன்ஆக்டிவ் மோட்ல போவாதீங்க. ஜஸ்டிஸ் பாருங்க, உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாரு உங்களை பேக் ஸ்டாப்பிங் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கான கர்மா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். அதுக்காண்டி நீங்க உங்களை வருத்தப்பட வைக்காதீங்க. சரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க இது விட்னஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காண்டி நிறைய டவர் மூமெண்ட் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். நிறைய ஏமாத்திருப்பாங்க. எஸ், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதெல்லாம் உங்க பாஸ்ட். பிரசன்ட்ல அப்ளை பண்ணாதீங்க. அதனால இப்ப டெம்பரரியா நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா பிளானுக்கு, எஸ், எனக்கு இங்க ஆக்ஷன்ஸ்ல இறங்குன்னு காட்டுது. இங்க வந்து சோ ரீஜன் இது வந்து உங்களுக்கு பிளாக்கேஜா இருக்குது. இது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும், ரைட்? எல்லாருக்கும் இல்ல. சோ உங்களோட சக்சஸ்க்கு ஒரு சில பேருக்கு பிளாக்கேஜ், இதுவும் ஒரு ரீசன். சரியா? ஜாபுக்கு தேடிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்க மாட்டீங்கன்னா, எஸ், பாஸ்ட் ஒரு வேர்ஸ்ட் திங்ஸ் உங்களுக்கு லைஃப்ல இருக்குது. சோ உங்களால அத பேலன்ஸ் பண்ண தெரியல. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சோ அது உங்களோட கரியர் ஃபைனான்ஸ்லயும் எஃபெக்ட் பண்ணுது. சரியா? ஆனா உங்களுக்கு இந்த பிளஸிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஜஸ்டிஸ் எனர்ஜிஸும் இருக்குது. பாருங்க உங்களுக்கு அக்கார்டிங். எஸ், அதுல இருந்து மீண்டு வாங்க ஒரு சில பேருக்கு பாஸ்ட்ல உங்களுக்கு நிறைய பாடி பெயின், ஏதோ அடிக்ஷன் இருக்குது, கெட்ட அடிக்ஷன்ஸ். அதுல இருந்து வெளியே வாங்க. இது தாட்ஸா இருக்கலாம், இதுலன்னா ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கலாம். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க ஒரு சில பேரு. எஸ், ஜாபுக்கான ப்ராசஸ் எனக்கு இங்க தெரியுது. நிறைய பேருக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. பேஜ் சொல்லுது ஃப்ரெஷ்ஷா நீங்க ஏதோ ஸ்டார்ட் பண்றீங்க. யா, ஆல்கோஹால் இந்த மாதிரி, பிகாஸ் செவ்வாய் அதிகமாகுது, ரைட்? ஹீட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்சோ ரீசன் ஸ்மோக்கிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியுது. எஸ், பேலன்ஸ்ல வாங்கன்னு சொல்லி சொல்லுது. பேலன்ஸ்க்கான எனர்ஜிஸ், அதான் ஹாப்பியா வைங்க உங்களை. சைக்கிள் சுத்திட்டே இருக்கு பாருங்க. உங்களோட பாஸ்ட் நீங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்க. சுத்தி சுத்தி போக உங்களோட பாஸ்ட் உங்களை துரத்திட்டே இருக்குது. பிகாஸ் அதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகல. இன்னும் ஒரு சில பேருக்கான மெசேஜஸ் எனக்கு சோ இன்ட்ரோடியூஷன் தெரியுதுங்க. உங்க மேல நீங்க பிலீவ் வைங்க. பிகாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அபண்டன்ஸ்க்கான பிளஸிங்ஸ் உங்ககிட்ட இருக்குது. நோ, சில விஷயத்துக்கு இருக்குது. எஸ், பாட்டம் ஆஃப் த டேக் பாருங்க, நாட் த ரைட் டைம். யா, ஸ்டார் ஷீட்ஸ் கார்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் மெசேஜஸ் எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். எஸ், இதுல இருந்து எடுத்துட்டுனா அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் எடுக்க ஃபியூச்சர் செல்ஃப்க்கு. Freedom. Follow your heart and nurture your soul with love and freedom to grow. உங்க சோல் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணணுமா? மத்தவங்க என்ன சொல்றாங்க, மத்தவங்க நம்மளை பத்தி இப்படி தப்பா பேசுவாங்களோ, நம்ம பார்ட்னரையும் நம்மளை பத்தியும் தப்பா பேசுவாங்களோ, நம்ம பார்ட்னரை பத்தி தப்பா பேசுவாங்களோ, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தப்பா பேசுவாங்களோ, நம்மளோட ஒர்க்கை பத்தி தப்பா பேசுவாங்களோ, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி, மேக்கப்பை பத்தி தப்பா பேசுவாங்களோ, இல்ல. உங்க சோல் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? உங்களை நீங்க தான் நர்ச்சர் பண்ண முடியும். அப்பதான் உங்களோட ஃப்ரீடம் வந்து க்ரோ ஆகும். நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். அத உங்களை நீங்க நர்ச்சர் பண்ணுங்க. உங்க சோல் அப்பதான் எக்ஸ்பான்ஷன் மூட்ல போகும். பிளாக்கேஜ் நான் சொன்னேன் உங்களுக்கு, பிளாக்கேஜ் வேண்டாம். உங்களுக்கு மேபி நான் ரீசன் ஒரு சில பேருக்கு கோபம் படலாம். உங்களுக்கு பிளாக்கேஜ் நீங்களே தான் ஒரு சில பேர் இருக்கீங்க. இது எல்லாருக்கும் இல்ல. எஸ், ஒரு சில பேருக்கு தெரியுது. ஃப்ரீயா விடுங்க. ஓகேவா? நிறைய விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஃபர்கிவ் பண்ணிருங்க. ஃபர்கிவ் மூட்ல போங்க. சயின்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு.
The universe has been gently nudging your power by revealing to you signs and symptoms. ஓகே, அதாவது உங்களுக்கு ஜென்டலி நிறைய விஷயங்கள உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுதான் இங்க சொல்லுது. சரியா, நிறைய சயின்ஸ காட்டுவாங்க. நீங்க அத உங்க சோல் கூட கனெக்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள. சரியா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. நிறைய சைன் ஆல்ரெடி காட்டி இருக்காங்க உங்களுக்கு. மத்தவங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள ரிவீல் பண்ண போறீங்க. நிறைய விஷயத்த நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. பார்த்தும் அதாவது நிறைய விஷயத்த நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா, ரிவீல் பார்க்க போறீங்க. அது உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரும் நிறைய உண்மைங்க. எஸ், அதுல நீங்க ஷாக் ஆக வேண்டாம், ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நிறைய நிறைய சயின்ஸ் சப்போர்ட்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, எஸ். மெடிடேஷன், take a moment to connect to source through quiet reflective meditation. ஓகே, மெடிடேஷன் பண்றது கொஞ்சம் நல்லது காய்ஸ். ஓகேவா, உங்க மெடிடேஷன் நீங்க எவ்வளவுக்குள்ள பண்றீங்களோ அது உங்களுக்கு பாசிட்டிவா கொடுக்கும். நெகட்டிவ்ல இருந்து டிஸ்டன்ஸ்ல கொண்டு போகும். சைன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்காங்களோ அது கூட நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அந்த சைன். ஒரு சில பேருக்கு சிம்பால் தெரியலாம், ஒரு சில பேருக்கு நம்பர்ஸ் தெரியலாம், ஒரு சில பேருக்கு விஷன் வரலாம். சோ இட்ஸ் ரீசன். அதை நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க உங்களோட எனர்ஜிய நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், பிளெக்சிபிளா வச்சுக்கணும். ரைட், சோ அத சொல்லுது. அதுதான் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? சரியா, உங்களை நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி எனர்ஜி உங்க சோலை நீங்க பார்க்க முடியும். உங்க சோல் சொல்றதை கேட்க முடியும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பாட்டம் ஆஃப் த டெக் விஷனுக்கான எனர்ஜிஸ் தான் தெரியுது. கொஞ்சம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் எடுத்துருவோம். தேங்க்யூ ஸோ மச். பட்டர்ஃப்ளை ஃப்ரீ ஆகுறீங்க. டேரட் ரீடிங் ஏதாவது நீங்க பர்சனலி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எஸ், ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எடுக்கலாம் கண்டிப்பா. அதனாலே உங்களுக்கு ஏதோ ஹீலிங் தேவைப்படுது, மிக் ஹவுசி. எஸ், யாராவது ஹீலிங் செக்டர்ல போகிறது கூட சான்ஸ் இருக்குது. நீங்க படிக்கணும்னாலும் படிக்கலாம், இல்லாட்டி அவங்க கிட்ட நீங்க டைரக்டா கனெக்ட் ஆகலாம். உங்களை நீங்களே ஹீல் பண்றதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குது. ஒரு சில பேருக்கு ரீயூனியன் இருக்குது. எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு இது ஏதோ ரீகன்சிலேஷன் ஏதாவது இருக்கும். பாஸ்ட் லைஃப்ல இருந்து யாராவது வருவாங்க. டைம் இருக்குது பாருங்க. டைம் உங்களுக்கு டைம்க்கு அக்கார்டிங் நீங்க எல்லாத்தையும் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி ஃபாஸ்டா குயிக்கா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரியா, ஸ்னீக்கான எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன், பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இருக்குது உங்க லைஃப்ல. ஸ்னேக்கான எனர்ஜி. ஒரு சில பேர் ஸ்னேக்கி பீப்புள் உங்க கூட இருக்காங்கன்னா உங்க கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். சோ நீங்க பாருங்க அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. சரியா, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வருது. அதனால உங்க ரிலேஷன்ஷிப்ல கூட ப்ராப்ளம்ஸ், உங்க கரியர்ல கூட ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம், சான்சஸ் இருக்குது. உங்களோட அபண்டன்ஸ்க்கு பிளாக்கேஜும் இருக்குது. உங்க கூடயே இருக்கலாம். இது உங்க ஃபேமிலி இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு பர்ஃபெக்ட் இல்லை. ஓகேவா, சோ அதனாலதான் உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்ல இருந்து திரும்பவும் உங்க பார்ட்னர் பர்சன் வராங்க. ஒரு பர்சன், அவங்க கிட்ட கனெக்ட் ஆகுங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கலாம். வேல்யூ பண்ணுங்க. ஓகேவா, இது டைம்க்கு வேல்யூவா இருந்தாலும் சரி, உங்க வேல்யூவா இருந்தாலும் சரி, உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு வேல்யூவா இருந்தாலும் சரி, வேல்யூ பண்ணணுமா. நீங்க ரொம்ப அபண்டன்ஸ் ஆனவங்க. சரியா, பிளஸ்ஸிங்ஸ் ஆனவங்க. பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓம் சாண்ட் பண்ணலாம்.
சரஸ்வதி மாவோட பிளஸிங்ஸ் இருக்கு. காடஸ் சரஸ்வதி கிட்ட நீங்க கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? காடஸ் சரஸ்வதி டேக் ஆக்ஷன். ஆக்ஷன் எடுக்க சொல்றாங்க. எஸ். ஹெல்தி ஃபுட் எடுக்க சொல்றாங்க. உங்களுக்கு நல்லா ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடணுமா, கொஞ்சம் டயட் கான்சியஸ் வேணுமா, அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது எனர்ஜிஸ். சரியா? ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு எது எடுக்க சொல்றாங்களோ எடுங்க. மைண்ட் பாடி ஸ்பிரிட் அகைன் பேலன்சிங்கான எனர்ஜிஸ் பேலன்ஸ் பண்ணுங்க. சரியா? எஸ். ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டெஃபினட்டா படிங்க. சரஸ்வதி மாவோட பிளஸிங்ஸ் இருக்குது. எஸ். அதுவும் சொல்றாங்க. மெடிடேஷன் அகைன் மெடிடேஷன்ல நீங்க ஓம் சாண்ட் கூட பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ். பட்டர்ஃப்ளை ஃப்ரீ ஆகுறீங்க. பட்டர்ஃப்ளை நீங்க நிறைய பார்க்கலாம். அதனாலேயே உங்களுக்கு ஹீலிங் ஆகலாம். அந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி தெரியுது. ரொம்ப சென்சிட்டிவாவும் கூட உங்க பாடி இருக்கலாம். ஸோ நீங்க பாருங்க. மேபி அதான் ஹெல்தி ஃபுட் எடுக்க சொல்றாங்க. எனக்கு இந்த கார்டுல ஹெல்த்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் ஹேங்கர் இஷ்யூஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்காது. எஸ். யாருக்கு இருக்கும் அவங்க ஹெல்த் கான்சியஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா வேணுமா. சரியா? பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஓகே, பைல் 2 இதுதான் உங்களுக்கு ஓவரால் ரீடிங். பாய். பைல் 2 3க்கு போலாம். சாரி. ஹலோ பைல் 3. எஸ். உங்களுக்கான எனர்ஜிஸை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. Page of Swords. Strength. Page okay. Five of Pentacles. Wow. Queen of Pentacles. ஸ்பெஷலி நான் இப்போ சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் நீங்க ரொம்ப பிளஸ்டான பர்சன். ஸ்பிரிச்சுவல்ல வந்து உங்களுக்கு குயின் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் இருக்கு. நீங்க ரொம்ப பிளஸ்டான பர்சன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன், இது காஸ்மிக் லெவல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்க ரொம்ப பிளஸ்ட் ஆனவங்க. நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ். நம்பர் 8 ரொம்ப பெரிய லெவல்ல ஃபியூச்சர்ல போவீங்கன்னு சொல்லி எனக்கு இங்க மெசேஜ் கிடைக்குது. எஸ். இப்போ நம்ம இந்த இதுக்கான பேச்சு இன்னொருக்கா நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ரிலேஷன்ஷிப்க்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ கான்டாக்ட்ஸ் இதில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கான மெசேஜ் நான் கொடுத்துருதேன். அவங்களுக்கு எனக்கு இங்கே தெரியுறது என்னன்னா எனர்ஜிஸ் 8 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ். ஓகேவா? ஏதோ ஒரு மூவ் ஆன் இருக்குது. ஸோ இது உங்க எண்ட்ல இருந்து இருக்கலாம், இல்லைன்னா உங்க பார்ட்னர் எண்ட்ல இருந்து இருக்கலாம். நீங்க ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்றீங்க, நியூ ஜேர்னி ஸ்டார்ட் பண்றீங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கலாம். டெஃபினட்டா நீங்க அதை ஹீல் பண்ண முடியும். உங்களுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா சரிட்டா உங்களுக்கு என்ன பண்ணணும்? கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ். எஸ். நீங்க கிங் மாதிரி நான் சொன்னேன். நீங்க ரொம்ப பிளஸ்ட் ஆனவங்க. நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த யூனிவர்ஸ் த்ரூவா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். இந்த உலகத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வருவீங்க. பாருங்க, உங்களுக்கான சோல்மேட் இருக்குது. குயின் ஆஃப் பென்டிகல், கிங் ஆஃப் பென்டிகல். உங்களோட சோல்மேட் காண்டி வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கார்மிக் சைக்கிள், கார்மிக் பர்சன்.
மூவ் ஆன் ஆகுறாங்க அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜிஸ். எஸ், உங்க சைட்ல ஏதோ ஒரு பர்சன் வருவாங்க, நீங்க வெயிட் பண்ணணும். எனக்கு இந்த வீக் மாதிரி தெரியல. எஸ், ஒரு சில பேருக்கு நியூ பிகினிங் இருக்கு, அதுல இருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. கெட்ட இதுல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகுறீங்க. ஏதோ கார்மிக் பர்சன் இருக்காங்க உங்க லைஃப்ல, அந்த மாதிரி பாருங்க. அகைன் கார்மிக். எஸ், அந்த பர்சன் ரொம்பவே செல்ஃபிஷான பர்சன். உங்ககிட்ட வரணும்னு நினைக்கலாம் அவங்க. ஸோ இன்சோ ரீசன். எஸ், அவங்க எஸ்கேப்பிங் எனர்ஜில இருக்காங்க, எஸ்கேப்பிங் மோட்ல. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பாருங்க, 3 கூட ஃபுல்லா இல்ல. அவங்களுக்கு இன்ட்யூஷன் கூட பிளாக்டா இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு ஒரு சில. ஸோ இன்ஸ் ரீசன். எஸ், ஃபர்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு. எஸ், நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா எஸ், ஏதோ ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் வரலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பட் இது ஸ்வீட்டா தான் இருக்கும். பிகாஸ் பேஜ் வந்து ஒண்ணுமே இல்லை, சும்மா நார்மலா கேஷுவலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேரு லிட்டில் பிட் ஆர்கியூமெண்ட் இருக்கலாம், சின்னதாவே விட்டுருங்க, அதை பெருசாக்க வேண்டாம். பிகாஸ் நீங்க ஒரு சோல்மேட், மேட் ஃபார் ஈச் அதர்ஸ். ஓகேவா? பிகாஸ் கிங் அண்ட் குயின்கான கார்டு வந்திருக்கு, ரைட்? ஸோ எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பெருசா தெரியுது. ஒரு சில பேருக்கு ஃபைனான்சியல்ல வச்சு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருக்குதுன்னா அதுவும் ஹீல் ஆகலாம். ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க மதர் தெரியுது, மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனா. ஸோ அதையும் நீங்க இந்த வீக்ல ஏதாவது நீங்க விட்னஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. கரியர்ல வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. எஸ், ஒரு சில பேர் நீங்க ஹீலரா இருக்கலாம், ஒரு சில பேர் டாக்டர், அந்த சயின்ஸ் ஃபீல்ட்ல அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியுறீங்க. என்னன்னு தெரியல, ஐடி இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் எனக்கு அந்த மாதிரி வைப்ஸ் தெரியுது. எஸ், ரொம்ப கிளவரா நீங்க ஹேண்டில் பண்றீங்க உங்களோட கரியர் ஃபைனான்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு ஏதாவது ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஏதாவது பெட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா பெட்டையும் வளர்க்கலாம். அதுவும் உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. மேபி உங்க கர்மா, இந்த கர்மாவை வாங்குற மாதிரி. பிகாஸ் இது ஹெல்த்துக்கான கார்டு, ரைட்? 5 நம்பர் வருது, நம்பர் 5. இஸ் ஃபைனான்சியலி சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகேவா? இது உங்க பர்சனல் லைஃப்லயும் இருக்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க கிங் குயின் எனர்ஜில வாங்க. நீங்க கிங் குயின், அதான் சொன்னேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்க ரொம்ப பிளஸ்ட் ஆனவங்க. பிகாஸ் ஸ்பிரிச்சுவல்ல இந்த கார்டு வர்றது ரொம்ப டஃப் ஆனது. இது ரொம்ப மதர்லி எனர்ஜி. ஓகேவா? நீங்க மதர் எர்த் காயா சொல்லுவாங்க தெரியுமா? மதர் எர்த், நீங்க அது ரொம்ப பொறுமையா போவீங்களா இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் நிறைய பேருக்கு தெரியுது. நிறைய பேருக்கு நீங்க சப்போர்ட்டும் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி வைப்ஸும் தெரியுது. எஸ், இது நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க நிறைய பேருக்கு ஃபுட் டொனேட் பண்றதும் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், அதுவும் பண்ணுங்க. ஃபைனான்சியலி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம், ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க. இந்த ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு உங்க மதர் எனர்ஜிஸ் நிறைய தெரியுது இதுல. சப்போஸ் இது உங்களுக்கு இருக்குன்னா எஸ், அதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகுவீங்க எனக்கு. ஸோ இன்சோ ரீசன் மதர் தான் தெரியுறாங்க. மதர் எனர்ஜி, மதர் மாதிரி இருக்கிறவங்க, இது உங்க மதர் இன்லாவா, மதரா பாத்துக்கோங்க உங்களுக்கு அக்கார்டிங். எஸ், ஏதோ ஒரு பர்சன் வராங்க உங்க லைன்ல. பாஸ்ட்ல இருந்து இல்ல, இது ஒரு நியூ பர்சன். ஏர் சைன் இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஏர் சைன் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில பேர் ஃபயர் சைன் கூட இருக்கலாம். அந்த பர்சன் புதுசா கனெக்ட் ஆகுவாங்க உங்களுக்கு. எஸ், ஏதாவது மெசேஜஸ் கொடுக்கணுமா ஸ்பிரிட்ஸ்? அவங்களோட எனர்ஜிஸ். Have faith in your dream. எஸ், ஃபேத் வைங்க. உங்களை பிலீவ் பண்ணலன்னா வேற யாரை நீங்க பிலீவ் பண்ணுவீங்க? ஓகேவா? உங்களோட உங்களுக்கே உங்க மேல கான்பிடென்ட் இல்லைன்னா மத்தவங்க உங்களை நம்புவாங்கடா. நீங்க நம்புற மாதிரி உங்களை பண்ணணும். நீங்களே உங்களை நம்பலைன்னா மத்தவங்க உங்களை நம்புவாங்களா?
உங்களை நம்புற மாதிரி நீங்க பண்ணணும். ஹேவ் ஃபேத் இன் யுவர் ட்ரீம்ஸ். எஸ், உங்க ட்ரீம்க்கு ஃபேத் வைங்க, நீங்க நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைச்சது கிடைக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இங்க எஸ், நான் 2 எடுக்கேன். எஸ், நான் இந்த கார்டு எடுக்கேன். யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். எஸ், ஒரு சிலவருக்கு யூ அண்ட் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. நீங்க காட்டுங்க உலகத்துக்கு உங்க பர்சன் நீங்க யாருன்னு சொல்லி. ஓகேவா? இது உங்க பர்சன் கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்க கூட இருக்கலாம். எஸ், இது ஸ்பெஷலி யூ அண்ட் லவ்ட் ஒன்ஸ் சேஃப்ங்கும் போது எனக்கு நிறைய பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுது மெசேஜ். சரியா? பார்ட்னர்ஷிப்பு இருக்கீங்க, இல்லைன்னா நிறைய ரிலேஷன், அதாவது மேரிடா இருக்கீங்க, அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த மெசேஜ் கொடுக்காங்க. சரியா? ஸ்பெஷலி ஸோ பயப்பட வேண்டாம், தேவையில்லை. இந்த சிச்சுவேஷன்ஸ் மாறலாம். ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. எஸ், நிறைய விஷயங்கள்ல நீங்க ஹீல் பண்ணுவீங்க, உங்களோட பாஸ்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுவீங்க ஒரு சில பேரு. அந்த மாதிரி தெரியுது. உங்க ட்ரீம்ஸ்ல நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒளியோட எனர்ஜி. இந்த கார்டு பாயில் 1லயே வந்துச்சு. லியோட எனர்ஜில நீங்க வாங்க. பேலன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ப்ராக்டிகாலிட்டிஸ், ப்ராக்டிக்கல் லைஃப். எஸ், நான் ஒரு சிலருக்கு சொல்றேன், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ண பாருங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியும் உங்களோட நீங்க நிறைய 5D வேர்ல்ட்ல போறீங்க. பிகாஸ் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி ஹைல இருக்கீங்க. ரொம்ப உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப ஹைல இருக்குது. ஸோ நீங்க இப்போ இங்க இருக்கிறது வந்து 3D வேர்ல்ட்ல இருக்கீங்க. 5D வேர்ல்ட பத்தி பேசுனீங்கன்னா நிறைய பேருக்கு மேபி புரியாது. உங்களை மேபி நிறைய பேர் நம்பவும் மாட்டாங்க. ரைட்? ஸோ யாரு கூட எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்க இருக்க பாருங்க. அததான் சொல்லுது. ஏன்னு உங்களுக்கு லைஃப் லெசன்ஸ் இதுதான் இருக்கும் நிறைய அப்கமிங் ஃபியூச்சர்ல. யா, நீங்க ஆல்ரெடி ஒரு சில பேர் ஏஜ்க்கு அக்கார்டிங் எஸ் நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். பிகாஸ் மதரோட எனர்ஜி வருது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லுவீங்க, மற்றவங்களோட உணர்ச்சிகளை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. மற்றவங்களும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னா எதுக்குன்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்கு இந்த இதுல. தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. இது உங்களுக்காண்டி இல்ல. ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கலைன்னா அதுக்கு டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. நம்பர் 6 வந்திருக்குது. எனக்கு வீனஸோட எனர்ஜி வருது. எஸ், இது மேபி உங்களோட ஃபைனான்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சு இருக்கலாம். எஸ், ஒரு சில விஷயத்துக்கு உங்களுக்கு வேண்டான்னு சொல்றாங்கன்னா எஸ், அது உங்க நல்லதுக்கு நீங்க நினைங்க. அதை பாசிட்டிவா எடுங்க, நெகட்டிவா எடுக்காதீங்க. சரியா? பிகாஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் ஆகலாம். இதுல பாருங்க, செஸ் மாதிரி இருக்குது. உங்க கூட இருந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தலாம், துன்புறுத்தலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. செக்மேட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆப்போசிட் பர்சன். இன்ஃபினிட்டி சைன் எனக்கு சோ இன்சோ ரீசன் தெரியுது. உங்களை யாரோ தாங்கி பிடிக்கிறாங்க பாருங்க. இதுல கீழே இருந்து தண்ணிக்கு முன்னாடி ஒரு கை தெரியுது பாருங்க. நீங்க அமுங்கி போறீங்க. ரொம்ப அமுங்காதீங்க, ஸ்டேபிள் ஆகுங்க. லியோட எனர்ஜில வாங்க. சரியா? இது எதுல இருந்தாலும் சரி. லியோ அகைன், இங்கே லியோக்கான எனர்ஜிஸ் இருக்கு. ஸ்ட்ரென்த் கார்டு. நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க டிசர்வ் பண்றீங்க. சரியா? எல்லா விஷயத்தையும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க நினைக்கீங்க எனக்கு இது கிடைக்காது அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இல்லை, நீங்க டிசர்வ் பண்றீங்க. நீங்க டிசர்வ் பண்றது உங்களுக்கு கிடைச்சே தீரும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது.
building blocks. Okay. 28. எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ். ஓகே 27. எஸ், நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 27 வந்திருக்கு. அகெயின் இது ரொம்ப லக்கியான நம்பர்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் நம்பர். நம்பர் 7ன்னு சொல்லலாம். வேற எமோஷன்ஸ்க்கான நம்பர். எல்லா இதுலேயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண போறீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. நிறைய விஷயங்கள்ல ஷேர் பண்ண போறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இது உங்கள் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் இருக்கலாம், உங்களோட பர்சனல் லைஃப்ல என்னெல்லாம் நீங்க லைஃப் லெசன்ஸ் கத்திருக்கீங்களோ அதுவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அக்கார்டிங் நீங்க பாருங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நிறைய பிளானிங் நீங்க வச்சிருக்கீங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பா பில்ட் ஆகும், ஒன் டே அது அச்சீவ் ஆகும்னு சொல்றாங்க நம்மளோட ஏஞ்சல் ஸ்பிரிட்ஸ்லாம். சரியா? $33. ஓகே. chosen conflicts. ஓகே. இல்ல பாருங்க, நீங்க நிறைய விஷயங்கள்ல நிறைய அடிப்பட்ட பாயில் மாதிரி தெரியுது இது. சரியா? கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு இருக்குது, பட் அதுக்கான உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும். சரி, ஒரு சில பேருக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுவும் ரிசால்வ் ஆக சான்சஸ் இருக்குது. அது நான் எக்ஸ்ட்ரா பார்க்கேன் கார்ட்ஸ் எப்படின்னு. எஸ், ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம் மெடிக்கல். அதான் நான் சொன்னேன், ஏதாவது ஸ்ட்ரென்த்துக்கான கார்டு வருது, ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது, ஹெல்த்னால உங்களுக்கு ஸ்கின்லயே மேபி ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. அது புது ஸ்கின் விசிபிள் ஆக ஆரம்பிக்கும், அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரியா? உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இது சப்போர்ட்டிங்க்கு. உங்களோட பார்ட்னர் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா எஸ், உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா உங்க சிஸ்டர், ஃப்ரெண்ட் சர்க்கிள், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ரொம்ப யங்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஸோ இன்ஸ் ரீசன் நிறைய பிளானிங் இருக்குது. எஸ், அது நீங்க கொண்டு வரும்போது நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. No place like home. Yeah. எஸ், என்ன கொஞ்சம் மெசேஜஸ் எடுத்துக்கலாம். நான் ஏஞ்சல்ஸ் கார்ட்ல இருந்து எடுக்கேன். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவீங்க. இந்த இது பிளாக்ஸ் எப்படி நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், லைக் ஒரு அடிபடும், அதுக்கப்புறம் இதுல இதாகும். அதாவது நம்ம பிளாக்ஸ் கேம்ல விளையாடும் போது நம்ம செக் பண்ணுவோம், ரைட், இதுல இந்த பிளாக்ஸ் மேட்ச் ஆகுமா, இதுல இந்த பிளாக்ஸ் மேட்ச் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி நீங்க லைஃப்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணுவீங்க. ஏதாவது அடிப்படுவீங்க, அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் உங்க லைஃப்ல ரோல் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வைப்ஸ் தெரியுது. அதான் இப்ப அடிபட்டுட்டீங்களா, இப்ப ஹீல் ஆகுவீங்க நீங்க. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஏதாவது ஆன்சர் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. ஹெல்ப்ஃபுல் அகைன் பாருங்க, பி அசஸ்டிவ். ரொம்ப பாசிட்டிவா இருங்க. உங்களுக்கு ரெயின்போ மாதிரி எனக்கு இதுல தெரியுது பி அசிஸ்டிவ்ல. எஸ், அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் தான். உங்களுக்கான குட் ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹாப்பி ஃபேமிலி லைஃப் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆசைப்படுற மாதிரியே நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நூன் வருது, இந்த நோ எதுக்குன்னு பார்க்கலாம். அபண்டன்ஸ். ஓகே, நான் இது எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுத்துட்டேன்.
லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணணும். எஸ், நான் இந்த பிக் நோ எதுக்குன்னு பார்க்கேன். தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. ஓகே, ஏதாவது ஃபைனான்சியலி எஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அது ரிசால்வ் ஆகும். சரியா? ஃபைனான்சியலை பத்தி நிறைய யோசிக்காதீங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ் இருக்குது உங்களுக்கு. நான் சொன்னேன், நீங்களே ரொம்ப பிளஸ்ட் ஆனவங்க தான். டைம் டு டைம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கிடைக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்றது இப்போதைக்கு உங்களுக்கு பாசிபிள் இல்லை. சரி, இப்போதைக்கு நான் சிம்பிளா சொல்லணும்னா, பிகாஸ் நீங்க ஏதாவது பண்றீங்க, அது உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு எதனால லாஸ் ஆகுதுன்னு அதான் இங்க நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு லைஃப்ல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்க உங்களையே நீங்க வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு அடி விழும், அதுக்கப்புறம் ஏதாவது அதுல இருந்து உங்களுக்கு டின்னு ஐடியா கிடைக்கும், அதுல இருந்து நீங்க மேலே ஏறுவீங்க. ஸோ இது பேசிக்கலி உங்க லைஃப் லெசனா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். இந்த ஆங்கிள்மேனோட எனர்ஜி, நீங்க ரொம்ப யூனிக்கான பர்சன். ஓகேவா? நான் இது முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். காஸ்மிக் எனர்ஜி கூட நீங்க கனெக்டடா இருக்கீங்க. மேபி உங்களுக்கு தெரியுமா தெரியல. எஸ், எனக்கு இங்க தெரியுது. டிராவலிங் ஒரு சில பேருக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஏதாவது ஃபாரின் டிராவல் பண்ணணும், இல்லைன்னா அங்க செட்டில் ஆகுறத பத்தி சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஈக்குவாலிட்டிய பத்தி பேசுறாங்க, பீஸ பத்தி பேசுறாங்க. ஸோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுமா, உங்களை நீங்க எவ்வளவு பீஸ்ஃபுல்லா வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க. பிகாஸ் நீங்க கொஞ்சம் டென்ஸ்ட் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. இதனால உங்க ஹெல்த் தான் பாதிக்குதான். ஸோ இட்ஸ் ரீசன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஹெல்தியான ஃபுட் ஏதாவது எடுக்கணும், டைம் டு டைம் ஃபுட் எடுக்கணும்னா எடுங்க. உங்களோட டெய்லி பேஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ பர்ஃபெக்டான டைமுக்கு சாப்பாடுலாம் எடுக்கணுமா. மேபி ஸோ இன்ஸ் ரீசன் ஒர்க் ப்ரெஷர் இல்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால உங்களுக்கு டிலே ஆயிடுது சாப்பாடு. ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. சரியா? மெசேஜஸ் கிடைக்குது. ஸோ அத கொஞ்சம் ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. தாராமா கூட நீங்க கனெக்ட் ஆகலாம். எஸ், ஒரு சில பேருக்கு குட் கர்மா இருக்குது. நான் கார்டு எடுக்கல. தேங்க்யூ சார். கால் பேக், ஒரு சில பேருக்கு கால் பேக் வருது. ஏஞ்சல் கைடன்ஸ், இது எனக்கு ஸோ இன்ஸ் ரீசன் கால் பேக் வந்து இது அந்த மாதிரி ரியல் கால் எடுக்காதீங்க. எனக்கு ஸோ இன்ஸ் ரீசன் தெரியுது ஸ்பிரிச்சுவல் கால் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க ஆல்ரெடி கனெக்டட் ஆயிருக்கீங்க. ஊடெல்லாம் இன்பிட்வீன்ல எங்கேயோ லேக் ஆயிருக்கீங்க. அதுக்கு பக்கத்துல ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் வந்திருக்குது பாருங்க. ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கேளுங்க, அவங்க உங்களை கால் பண்றாங்க. ஏஞ்சல்ஸ் கூட கனெக்டடா இருக்கீங்கன்னா எஸ். ரேக்கி ஹீலிங் ஏதாவது பண்ணணும்னா எஸ், டெஃபினட்டா நீங்க பண்ணுங்க. ஃபுல் மூன், நியூ மூன் டைம்ல இந்த ரிலீஸ் பண்றது ரொம்ப நல்லது. டோன்ட் கிவ் அப், எதையும் கிவ் அப் பண்ணாதீங்க. நல்லா உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை பண்ணிட்டே இருங்க, அதுக்கான சக்சஸ் உங்களுக்கு தெரியும். காட் லவ்ஸ் யூ கைஸ். நான் இததான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, காட் லவ்ஸ் யூ நான் சொன்னேன் உங்களுக்கு. காஸ்மிக் லெவல்ல உங்களுக்கு கனெக்ஷன் ஹையா இருக்குது. நான் இததான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்ஷன், ஆக்ஷன் எடுக்கணுமா? நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க, ஸ்டாப் ஆகாதீங்க. நீங்க ஸ்டார் ஷீட்ஸ் லிட்ரலி கைஸ், நான் அதை தான் உங்களுக்கு முதல்ல இருந்தே சொன்னேன். இது லேசான கார்டு இல்லை, எனக்கு தெரியும். இது ரொம்ப டஃப்பான ஜர்னி உங்களுக்கு. எஸ், லவ் பேர்ட்ஸ். எஸ், ஒரு சில பேர் லவ் பேர்ட்ஸா இருக்கலாம். நான் சொன்னேன் சோல்மேட்ஸ் மாதிரி தெரியுது. எஸ், ஒரு சில பேர் லவ் பேர்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நீங்க வாங்குங்க. பிகாஸ் உங்களுக்கு அது ஹாப்பியா. நான் சொன்னேன் ஏதாவது பெட்ஸ் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனாலே உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும். ரொம்ப பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரலாம் உங்க லைஃப்ல. அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரியா?
மோட்டிவேஷன். எஸ், உங்களுக்கு டைம் டு டைம் மோட்டிவேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் மோட்டிவேட் பண்ணலாம் மற்றவங்கள. இந்த மாதிரி நான் சொன்னேன். உங்களோட இதை இன்னர் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு. இது நான் ஸ்டாப் ஆனது உங்களுக்கு நிறைய பண்ணணும். நீங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ரீயூனியன் ஒரு சில பேருக்கு இருக்குதா? சிவ்ஜியோட பிளஸிங்ஸ், ஒரு சிலர் சிவ்ஜியோட பக்தரா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. யா, ஓகே. எஸ், இதுதான் ஓவரால் உங்களுக்கான ரீடிங். நான் இந்த ஸ்டார் ஷீட்ஸ்க்கான கார்ட்ஸும் எடுத்துருதேன். நான் சைலண்டா இருந்ததுக்கு ஏன்னா நிறைய பேர் நீங்க இன்னர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்காண்டி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் ரேக்கி ஹீலிங்கும் வந்திருக்குது. ரேக்கி ஹீலிங்கும் அதுதான் சொல்லுது. நீங்க யாராவது ரேக்கி ஹீலிங்கும் படிச்சிருக்கீங்களா, இல்லைன்னா பண்ணிருக்கீங்களா? இன்னர் ஒர்க்குக்கான எனர்ஜிஸ், இன்னர் ஒர்க் நிறைய பண்ணிருக்கீங்க. ஸ்டார் ஷீட்ஸ் பிகாஸ் ஹீலர் மேபி இருக்கீங்கன்னு எனக்கு இங்க தெரியுது. ஸோ இந்த ரீசன் இல்லைன்னு நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. உங்க ஆரா அப்படி இருக்கலாம். பிகாஸ் ஸ்டார் ஷீட்ஸ்க்கான கார்டு, ரைட்? surrender your need to control the outcome, just be with them. ஓகே, இப்போ நீங்க பிரசன்ட் மூமெண்ட்ல இருங்க, எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிருங்க. சரியா? ரொம்ப பாஸ்லயும் போக வேண்டாம். நீங்க சரண்டர் பண்ணிருங்க, எதுனாலுமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டேன் எல்லாமே. ஏன்னா நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு ஜஸ்டிஸ் வேணும். நீங்க ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? எனக்கு இந்த ஃபைனான்ஸ் வேணும், மணி வேணும், க்ரோத் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா எஸ், அதுக்கான ரிசல்ட்டும் தெரியலாம். Stillness, reflect on this moment with the love, kindness and compassion. Yes, love, kindness உங்களுக்கு வேணும். மோட்டிவேட் பண்ண யாரையாவது மோட்டிவேட் பண்ணுங்க, கைண்ட்னஸ் காட்டுங்க. உங்களுக்கு கைண்ட்னஸ், யாருக்காவது நீங்க சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஹெல்பிங் நேச்சர், அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க. உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ண பாருங்க. சரியா? மற்றவங்கள லவ் பண்ண கத்துக்கோங்க. எஸ், நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கீங்க. மற்றவங்க எமோஷ்னலா இருக்காங்கன்னா எஸ், நீங்களும் அவங்களுக்கு எமோஷ்னலி சப்போர்ட் பண்ணலாம். ரைட்? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்கன்னா எஸ், அது உங்களுக்கு கிடைக்க திரும்ப. நான் சொன்னேன் உங்களுக்கு எமோஷ்னலி யாராவது சப்போர்ட் வருவாங்க. நோ லிமிடேஷன், ஓகே. உங்களுக்கு லிமிடேஷன் இல்லையா பாருங்க. இதுதான் சொல்லுது. ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் இருக்குது. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பீங்க, நீங்களும் கத்துப்பீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி, உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்பிரிச்சுவலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியுது உங்களுக்கு. கரேஜ் வேணுமா? அகெயின் லியோட எனர்ஜி, லியோக்கு எனர்ஜி அதுதான் கரேஜ், வல்னஸ் எனர்ஜி, அந்த மாதிரி எனக்கு தெரியுது ஒரு சில பேருக்கு. எஸ் கைஸ், இதுதான் உங்களுக்கு ஓவரால் ரீடிங். பை.